இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல லாஸ்டா ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதுல இருந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தோம். அதாவது அண்ணன்ன பாத்தியே அண்ணன்ன ஏ நா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பாடல் சைனாவோடது கிடையாது, தாய்லாந்து அல்லது இந்தோனேஷியாவோட பாடல் அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்குக்கு நான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சு. ஓகே, அப்புறம் என்னப்பா, ஜான்வரி 9 ஜனநாயக பொங்கல் அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய கொடுத்தா அது ஜனநாயக பொங்கல். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த பக்கம் போனால் ஏகே அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முகேலோவில் 12H சீரீஸ் அந்த பிரிவில் அந்த ஈவெண்ட்டில் ஒரு தனிப்பட்ட பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் தேர்ட் ப்ரைஸை பிடிச்சி நம்மளுடைய இந்திய கொடியை வந்து இப்படி காமிச்சு கெத்து காமிச்சிட்டாப்புல. அன்னைக்கு நைட்டே இன்னொரு தலை என்னன்னா அவரோட வருகையை காமிச்சு ஒரு விஷயத்த நிலைநாட்டாப்புல. அது என்னன்னா சிஎஸ்கேவுடைய ஐபிஎல் மேட்ச்சு நடந்துச்சு. சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் 23ஆம் தேதி நடந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்கவே முடியாத டார்கெட்டை வச்சு ஜெயிக்கல. என்ன 155 ரன்னுங்கிறது 17ஆவது ஓவர்லேயே முடிக்கலாம். அங்கே இருக்கிற டாப் பேட்ஸ்மேன்ஸ் வச்சு என்ன முடிச்சிருக்கலாம். ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக டோனியை வர வச்சு ரசிகர்களை பயங்கரமாக ஊக்குவிக்கணுங்கிறதுக்காண்டியே ஜடேஜாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்பாட் பிக்சிங் பண்ணது வந்து ரொம்ப அழகாக தென்பட்டுச்சு. அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்துடைய ஒரு ஸ்னீக் பீக்கில் வந்து அதை பயங்கரமாக ஓப்பனாக அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவை உங்களுக்காக நான் பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, சரியா ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹலால் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துக்கான ஒரு ஸ்னீக் பிக் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அது வந்து அனிமேஷன் ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனலில் அது ஒரு வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணும்பொழுது நான் என்ன மாதிரியான கான்செப்டை எடுத்து உங்கள்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். கிரிக்கெட் இது ஜென்டல்மேன்ஸ் கேம். அது மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஹை கிளாஸ் ஜென்டல்மேன்ஸ்க்கு ஒரு செம்ம பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட. ஒரு 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எல்இடி டிவியில் கிரிக்கெட் மேட்ச் ஓடுது. அதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி தான் இந்த இடத்துல பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது இந்த சேரில் உட்காந்து ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஓப்பனிங்கில் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஜென்டில்மேன் கேம், அந்த ஜென்டில்மேன் கேமுக்கு நம்மள மாதிரி ஜென்டில்மேனுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிரிக்கெட் அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே வெளிப்படையாக வெளியில் பார்க்கும்பொழுது அது ஒரு ஸ்போர்ட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பிஸ்னஸ்மேனுக்கு அது ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இவங்க கன்வே பண்ணுறாங்க. அது இன்னும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக எப்படி கன்வே பண்ணுறாங்கங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். நம்மள அடிமையா வச்சிருந்த வெள்ளக்காரன் சாக்ஸ், ஷூ, தொப்பி, சிகரெட், மயிறு ரிலாக்ஸ்டா பேட்டிங் பிடிப்பான். ஆனா நம்ம மொட்டை வெயில்ல காலில் செருப்பு கூட இல்லாம உயிரை கொடுத்து அவனுக்கு பால் போட்டுட்டு இருக்கோம். ஆமா, கரெக்ட். அவுட் ஆனாலும் பால் அடிக்க வக்கில்லாத அந்த புளுத்தி நம்மள அடிப்பான். உண்மைதான். இந்த நம்மலாம் வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுறோன்னு வச்சுங்களேன், ஒருத்தனுக்கு நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பந்து பொறுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் போவோம் நம்மெல்லாம். அவன் ஜாலியாக இந்த மாதிரி, அதாவது ஒரு காலத்தில் 40-60 வருஷத்துக்கு முன்னாடி 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்பயும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எவனையோ நம்ம ஸ்டார் பிளேயருங்கிறோம், எவனோ ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஸ்டாருங்கிறோம். அவன் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேடு, சட்டை, அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் மாட்டிட்டு நிற்பான். ஒருத்தன் கிரிக்கெட்டை பேஷனாக நடிச்சிட்டு வர்றவன் கிரிக்கெட்டுக்குள்ளே போக முடியாது, சாதிக்க முடியாது. காரணம் என்னன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், கேஸ்ட் பார்ப்பான், இந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்கள தான் ஆள் எடுப்பான். அப்படி இருக்கிற அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் பந்து பொறுக்கிறதையே பார்ட் டைம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற பல இளைஞர்களுக்கும் இந்த சினாரியோ பொருந்தும். இது இப்பன்னு இல்லை, 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஆளுங்க ஒரு சிலர்
அங்க இருக்கிறவங்களுக்கு உயிரை கொடுத்து பந்து போத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா தட்டினவன்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பானுங்க. பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் சேனல்ல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா மிச்சர் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி இருப்பான். வெயில நின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அது வேற ஆளா இருக்கும். ரைட்டு. போர் அடிக்கிற வரைக்கும் பேட்டிங் பிடிப்பான். நம்மளும் சொரணே இல்லாம பாலை தேடி ஓடி பொறுக்கி அவனுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். கருமையும் வறட்சியும் தேடலும் தேவையான அடிமைத்தனத்தோட மூலதனம். பசிக்கு வெள்ளைக்காரன் அடிமையா இருந்தவன் இன்னைக்கு பணத்துக்கு கார்பரேட்ட வேலைக்காரனா இருக்கான். வேற லெவல். இப்ப இருக்கிற கார்பரேட்டிசம்க்கும் இது பொருந்தும் இந்த டயலாக். நம்மளோட அறியாமையை வச்சுதான் பல கார்பரேட் கம்பெனிகள் நம்மள்டேருந்து உழைப்பை சுரண்டி நமக்கு கம்மியான ஊதியத்தை கொடுத்து நம்மளை இன்னும் அடிமையாக வச்சுக்கிறானுங்க. நம்ம என்னதான் டிகிரின்னு படிச்சிருந்தாலும் படிப்பு தான் நமக்கு மூலதனங்குவானுங்க. ஆனால் படித்து முடித்து முறையாக நம்ம வந்து வெளியில் வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்க படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் மெயின், படிப்பெல்லாம் 2ஆம் பட்சம் தான், ஸ்கில்லு தான் மெயின்னு சொல்லுவானுங்க. சரின்னு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வந்து நம்ம இதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வச்சுங்களேன். அவன் சிம்பிளாக சொல்லுவான், உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீ ஃப்ரெஷர் தானே அப்படின்ட்டு. சரி ஏதோ ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணோம் இல்லை அந்த மாதிரி பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸாக கணக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தா எடுத்துப்பாங்க கம்மியான சம்பளத்தில். ஃபஸ்ட்டு உனக்கு 25,000 சம்பளங்குவான். அப்புறம் அங்கே உள்ளே போனால் 25,000 எங்களால் உங்களுக்கு பே பண்ண முடியாது. ஒரு இப்போ ஆரம்பத்தில் 15,000 உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 months கழிச்சு அது உங்களுக்கு 45,000 வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரோ அப் ஆகிடுவீங்க, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும், உங்களுக்கு ஹைக் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு மறைமுகமாகவே கம்மியான ஊதியத்தை கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே மலிச்சமாக கொடுத்துட்டு அடுத்த மாதத்தில் நம்ம ஒரு உத்வேகத்தோட வேலை பார்ப்போம். என்ன டக்குன்னு சேலரியை குறைச்சிருவோம். சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு ஒரு வருஷம் நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு வேலை பார்த்தா அப்ரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயங்கரமாக டிமோட்டிவேட் பண்ணி என்ன இருக்கிற சம்பளத்துலேருந்து ஒரு 1000 ரூபாயை பிடுங்கி அடுத்த மாதத்தில் உனக்கு 1000 ரூபாய் கம்மியாக தான் சம்பளம் வரும் அப்படிங்குவான். அதுவே கொஞ்சம் சொம்படிக்கிறவனாக இருந்தால் மேனேஜருக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுவான், அசால்ட்டாக 2,000 ரூபா ஹைக் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். 2,000 ரூபா 3,000 ரூபாலாம் தாண்டி டபுள் த சேலரி எல்லாம் சில பேருக்கு நடந்திருக்கு. கார்பரேட்டிசமில் உள்ள விஷயந்தான். ஆனால் அந்த கார்பரேட்டிசமில் சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சொம்பு தட்டணும். சொம்பு தட்டாமல் இருக்கிறவனுக்கு தான் இந்த டைலாக்கு செம்மையாக பொருந்தும். ஏன்னா மக்களோட தேவைக்கு தான் அடிமைத்தனத்துடைய மூலதனம் தேடலும் தேவையும். அதுதான் அடிமைத்தனத்துடைய மூலதனம். எந்த தேடலும் தேவையும் இல்லை, ஆனால் நல்லா சொம்படிச்சு உன்னை விட்டு ஒட்டுணி மாரி உறிஞ்சிக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறது கார்பரேட்டிசத்துடைய அந்த என்ன சொல்லுவாங்க சர்வாதிகாரம். இன்னும் சொல்ல போனால் பாருங்களேன், அதாவது வெயிலில் கொடையில் நின்றுக்கிட்டு சிம்மு இப்போ நார்மலாக சிம்மு கார்டு விற்கிற கடைன்னு வச்சுப்போமே, எம்என்பின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, மொபைல் நெட்ஒர்க் போர்ட்டபிலிட்டின்னு. ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுக்குறதுக்கு. அதாவது இருக்கிற எல்லா கஸ்டமரையும் நம்ம வந்து தலையில் மிளகா அரைக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், இந்த ஆஃபர் இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, நீங்கள் இந்த நெட்ஒர்க் மாறுங்க, இந்த நெட்ஒர்க் மாறுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவன் தலையில் அரைக்கணும். அந்த அரைக்கிறதுக்காண்டி நம்ம வெயிலில் நிற்போம், கொடை போட்டுட்டு நிற்போம். அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்ச ஊர்லேயும் நிற்போம், சில சமயம் தெரியாத ஊர்லெலாம் நிற்போம். நிறைய ஏச்சு பேச்சு வாங்கிட்டு உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம். என்ன உயிரையே பணைய வச்சு வேலை பார்ப்போம். என்ன இந்த சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்தால் பைக் எடுத்துகிட்டு போடணும் அது இதுன்னு 1000 சொல்லுவானுங்க. ஆனால் சொல்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேப்டாப்பும் கையுமா எடுத்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இதை பண்ண வச்சிடுறேன் சார், இதை பண்ண வச்சிடுறேன், இதை உட்காரேன் சார், தம்பி பண்ணணுப்பா, ஒரு நாளைக்கு 5 சிம்முனா 5 சிம் போட்டே ஆகணும், இல்லைன்னா சேலரியே வராது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்மளை அடிமைத்தனமாக வச்சுருப்பான் அந்த ஆள். நல்லா புரிஞ்சுக்கணும், உண்மை அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் அந்த உண்மையை வந்து அவன் ஏற்றுக்க மாட்டான், ஏற்றுக்கவும் கூடாது. ஏற்றுக்கிட்டு அப்படியே விட்டான்னா அவனுக்கும் வேலை போயிடும், எனக்கும் வேலை போயிடும். அவன் வந்து இன்னமும் அவன் தான் அந்த சிம் கார்டு கம்பெனிக்கே ஓனருங்கிற மாதிரியே பேசுவான். என்ன அவனும் மாத சம்பளம் தான், நானும் மாத சம்பளம் தான். என்ன என்கிட்ட உழைப்பை அதிகமாக எடுத்துக்கிட்டு சம்பளத்தை குறைச்சிக்கிறீங்க, அவங்ககிட்ட உழைப்பை கம்மியாக கொடுத்துக்கிட்டு சம்பளத்தை ஏற்றி சொல்கிறீங்க, அவ்வளோதான். நான் சொன்னேனே தேடலும் தேவையும். அப்படி இருக்கிறவனுக்கு சம்பளத்தை குறைப்பானுங்க. ஜால்ரா மட்டும் தட்டி அப்படி இருக்கிறவனை ப்ரொமோஷன் போட்டு உட்கார வச்சு நல்ல அழகு பார்ப்பானுங்க. ஃபைன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லீகு, ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு பிரைஸ். இட்ஸ் a fully scripted circus. வேற லெவலு. இது எல்லாத்துக்கும் டஃபா பெட், பேரி மேட்ச், ஃபேர் பிளே, பெட் வேணும், பெட்டிங் கம்பெனியே ஸ்பான்சர்ஸ். திருடன் கையில சாயை கொடுத்தா சிரைச்சிட்டா இருப்பான், சிரிச்சுக்கிட்டே மேட்ச் ஃபிக்ஸிங் தான் பண்ணுவான். இந்த ஐபிஎல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிங் கம்பெனிஸ் தான் பெரும்பாலான ஸ்பான்சர்ஷிப் வச்சுருப்பானுங்க.
நீங்கள் ஓப்பனாக பார்த்தாலே தெரியும். ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள், ரம்மி கேமு, இந்த பொறுப்புடன் விளையாடுங்கள்னு சொல்லுவானுங்க. அது மியூச்சுவல் ஃபண்டு நம்ம மக்கள்கிட்டேருந்து பணத்தை பயங்கரமாக ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போட்டால் பணம் அப்படியே கரைஞ்சே போயிடும். அந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இடையில இடையில ஆட்ஸ் வச்சு ப்ரமோட் பண்ணுவானுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சராகவும் இருப்பானுங்க. அது மட்டுமா அப்படின்னா இப்போ இந்த போதை சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாமே அந்த விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சு. பட் அந்த ரூலை வந்து இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, தூக்கி எறிஞ்சிட்டு நாக்குல கேசரி, மூக்குல கேசரி அப்படிங்குது திரும்பியும் அந்த ஆடை வந்து வேற மாதிரி போடுறானுங்க. இவனுங்களை என்னத்த சொல்லி திட்டுறது? ஆக மொத்தத்தில் நம்ம மக்களுடைய நேரத்தை பயங்கரமா விரயம் பண்ண வைக்கணும், மக்களுடைய ஆசையை பயங்கரமா தூண்ட வைக்கணுங்கிறதுக்காண்டியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கிரிக்கெட் கேமுடைய இதை வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1983ல் ஒரு கலவரத்தை அடக்கிறதுக்காக கிரிக்கெட் மேட்ச் பார்த்து தேசிய ஒருங்கிணைப்பை வந்து போட்டுன ஒரு கிரிக்கெட்டு இன்னைக்கு எந்த லட்சணத்தில் வந்து நிற்கிது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லா பிளேயர்ஸும் பேஷனோட தான் வராங்க. ஆனா பேஷனை விட பொண்ணும் பணமும் போதையும் பயமும் ரொம்ப பெருசு. கரெக்ட். எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அவன் நம்ம கண்ட்ரோல்ல. ஆமா, நீங்க எல்லாம் இப்ப பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லி இது பண்றீங்கல்ல. கிங் கோலி, என்ன ரோஹித் சர்மா, மகேந்திர சிங் தோனி, ஏன் சச்சின் கூட எடுத்துங்க, ஃபேக்கான ஆடுக்கெல்லாம் ப்ரமோட் பண்றாங்கல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்னு சொல்றானுங்கல்ல. மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி பல பேர் தெருக்கோடிக்கு வந்திருக்கானுங்க. இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்னு சொல்லி பண்றாங்கல்ல. ஜெயிக்கிறவனுக்கு இந்த ஒன்றும் இல்லை, பெட் பண்ணணும். இந்த இது டீமை கிரியேட் பண்ணி இந்த டீமில் இவன் வந்து எப்படி நல்லா விளையாடுவானா இல்லை மோசமாக விளையாடுவானா அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெட் பண்ணணும். அப்படி பெட் பண்ணுற யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி பெட் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருவானுங்க. 1 கோடி ரூபா கேஷ் ப்ரைஸு, ஆடிக்காரு உங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஆசை காட்டி நம்மளையும் உள்ளே பூந்து வச்சு நம்மளை அதை அடிமைப்படுத்தவும் செய்வானுங்க. இந்த கேமில் நீங்கள் விளையாண்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட ஆசையை தூண்டுவானுங்க. செய்கிறாங்க தானே. என்ன இப்போ விராட் கோலிக்கு என்ன கிரிக்கெட்லாம் அவன் என்ன பண்ணிட்டான்? ஏற்கனவே ஒருத்த வச்சிருந்த ரெக்கார்டை சேஸ் பண்ணி பீட் பண்ணது வந்து கிரிக்கெட்டில் அவன் பேஷனுக்காண்டி தான் அதை செய்கிறான். கரெக்டா? அதே சமயத்தில் அவனுக்கு தேவை பணம். அந்த பணத்துக்காக ஆடும் பண்ணுறான். பணம், லக்ஸூரியஸ் லைஃபு, ஒரு செலிபிரிட்டி அந்தஸ்து எல்லாமே கிடைக்குதுங்கிறப்ப அவன் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே நம்மளை பயங்கரமாக நம்ம தலையில் பயங்கரமாக மிளகா அரைச்சிக்கிட்டே அவன் லைஃப்பை பயங்கரமாக லீட் பண்ணி போயிட்டுருக்கான். ஆனால் சில தற்கூரிங்க பார்த்தீங்க அப்படின்னா அவன் என் தலைவன்டா, அவன் என் கிங்குடா, என் தலை தோனிடா, சச்சின்டா, கிரிக்கெட்டோட கடவுள்டா, அப்படிடா இப்படிடா, ஹர்திக் பாண்டியாவுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா, என் தலைவன் எப்படி கம்பேக் கொடுத்தான் பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனத்தின் உச்சத்துல போய் நம்ம ஆளுங்க நம்ம லைஃப்ல இருக்கிற ரியாலிட்டியை மறந்து எவனோ ஒருத்தனோட லைஃப் ரியாலிட்டியை வச்சு மோட்டிவேஷன்ங்கிறானுங்க. என்னத்த சொல்றேன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க எல்லாம் ஃபேக்கான ரோல் மாடல்ஸ். என்ன கேமா தான் பார்க்கணும். அதை கரியரா மாற்றும் பொழுது நிறைய பேரோட மிடில் கிளாஸ் லைஃப் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஆனாலும் அறிவு கட்டத்தனமா திரும்ப 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 அதே தான் சரிங்க. ஏய் டோனியோட கடைசி மேட்ச்ரா, இதுக்கப்புறம் ஐபிஎலுக்கு அவர் வரமாட்டார்ரா, லாஸ்ட் ரன் தலைவா, லாஸ்ட் டைம் தலைவா அப்படின்ட்டு. டபிள்யூடபிள்யூலையும் அதே தான். அவன் ஸ்கிரிப்டட் தான். அவன் ஆல்ரெடி ஓப்பனாக ஒத்துக்கிட்டான். ஆமாம், வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் இங்கே இப்படி தான் இருக்கும்ன்ட்டு அவன் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டு தான் அந்த ஃபெடரேஷனாக இருந்ததை என்டர்டைன்மெண்ட் ஷோவாக மாற்றினான். ஆனால் வந்து யாருடைய தலையிலையும் அவன் கை வைக்கல, எந்த ஒரு கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ண மாதிரி அவன் காமிக்கல. டபிள்யூடபிள்யூஇ தன்னோட ஓன் ப்ராடக்டை தான் அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ரஸ்லரோட ஃபேவரட்டான மர்ஜையோ இல்லை அந்த ரெஸ்லரோடைய ஃபேவரட்டான அந்த சாம்பியன்ஷிப்போட இதுவோ வச்சு விற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டபிள்யூடபிள்யூஇ இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த ஐபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 மாதம் நடக்கும். வருஷத்துக்கு 2 மாதம் இந்த மாதிரி நம்மளோட டயத்தை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணுவானுங்க. என்ன நல்லா வந்து பெட்டிங் கேம்ஸையும் இதையும் பண்ணி நம்மள்டேருந்து இருக்கிற பணத்தை நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரண்ட வைப்பானுங்க. சுரண்டிட்டு பல கோடி ரூபா ஒன்றும் இல்லை, அந்த மேட்ச்சில் போய் ஜாலியாக எச்சு துப்பிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இப்படி நின்றுட்டு ஏன் கமெண்ட்ரி பாக்ஸில் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் நல்லா சேலரி கொடுத்து வளர்த்து விட்டுட்டு இருப்பானுங்க. இப்போ இங்கே அதானே நடக்குது. கிரிக்கெட்டை
ஒரு கேமாக கூட கன்சிடர் பண்ணாத பல நாடுகள் வளர்ந்த நாடுகளாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம ஆளுங்க கிரிக்கெட்டை கேமை தாண்டின்னு ஒரு எமோஷனாக பார்த்துட்ருக்குறோம். அது ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. இதில் சில பிளேயர்ஸ் இருப்பானுங்க, நியாயம் நேர்மை பேஷன்னு, அவனுங்கெல்லாம் அசால்ட் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவனோட மொத்த கரியர் க்ளோஸ். நிறைய சில பேர் பேஷனுக்காண்டி கிரிக்கெட் விளையாடுவானுங்க, சில பேர் கொஞ்சம் இதாக இருப்பானுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சாதாரணமான இன்ஜுரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் சீசனும் விளையாடாமல் இருப்பான். அடுத்த சீசனில் அவனை வந்து ஆள் கூட எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட்டில் உட்கார வைப்பானுங்க. அதுக்கு அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிளேயரே இல்லைங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மறக்கடிக்க வைப்பானுங்க. ஒரு பிளேயரை வந்து அந்த பர்டிகுலர் சீசனுக்கு நல்லா ஃபேமஸ் ஆக்குவானுங்க. அவன் கொஞ்சம் டேர்ன் எடுத்துட்டான் அப்படின்னா அவனை மறக்கிற அளவுக்கு அவனை பயங்கரமாக எல்லாத்துலேயுமே ஒதுக்கிடுவானுங்க. பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு, மைனர் இன்ஜுரிஸ் அப்படிலாம் கொடுத்து அவன் மொத்த கரியருக்கும் வேட்டு வைப்பானுங்க. அது மாதிரி ஒரு பிளேயருக்கு நம்ம மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு வேட்டு வச்சார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யுவராஜ் சிங் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு அந்த ரெக்கார்டை வச்சார் இல்லைங்களா? அவரோட கிரிக்கெட் கரியர் போனதுக்கு முதல் காரணம் MS தோனி அவர்கள் அப்படின்னு யுவராஜ் சிங்கோட அப்பாவே சொல்லியிருக்காரு. தோனி மேலே எனக்கு இன்னும் அந்த பர்சனலான கோவம் இருக்குது அப்படின்ட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மேட்ச் அந்த டீமை பிடிச்சது காரணம் என்னென்னா நம்ம தமிழ் நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த டீம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் அந்த 2017-18 அந்த காலகட்டத்தில் பேன் பண்ணானுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் சேர்ந்து பேன் ஆனிச்சு. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் பிளேயர்ஸையுமே எடுக்காமலே அந்த டீம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் டோனிக்கு ஃபிட்னஸே இல்லை. என்ன மேட்ச்க்கான ஃபிட்னஸ்ன்னு ஒன்று இருக்கணும்ல, அது கிடையாது. ஆனாலும் டோனி அவர்கள் அடுத்தடுத்த IPL சீசனில் விளையாடுவார், டெஃபினெட்லி நாட் விளையாடுவார்னு சொல்லி ஹைப்பேத்தி நம்மளை பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. துபாயோட ஷார்ஜால RCBயோட ஜெயிக்கும் போது எப்படி கேவலமாக ரன் அவுட் ஆனார். ஆனாலும் டோனி 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 அப்படின்ட்டு இருக்காங்க. நானுமே தான் டோனியோட ரசிகன் தான்ப்பா. ஆனால் ஒரு கிரிக்கெட் ரசிகன் நான் கிடையாது. டோனிக்கு நான் ரசிகன், ஆனால் கிரிக்கெட்டுக்கு ரசிகன் கிடையாது. இப்போ இந்த மாதிரி போலியான ஒரு விளையாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வச்சு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிரிக்கெட்டை நான் வெறுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பர்டிகுலராக CSK மட்டும் நான் ரசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற உணர்வு. தமிழ் பிளேயர்ஸான இவனுக்கு எடுக்கலைங்கிற கோவம் இப்போ வந்ததுனால நான் மொத்தமாகவே கிரிக்கெட்டை கம்ப்ளீட்டாக வெறுக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக அந்த IPL வெறுக்கிறேன். ஸ்பாட் ஃபிக்ஸிங், டாஸ் ஃபிக்ஸிங், மேட்ச் ஃபிக்ஸிங், செஷன் ஃபிக்ஸிங், ஆர்பிட்ரேஜ் ஃபிக்ஸிங்னு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை லாஸ்ட் பால் வரை கொண்டு போகிறதும். அதாவது இந்த IPL நான் வெறுக்கிறதுக்கு ரொம்ப ஆதி காரணம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஃபிக்ஸிங், ஸ்பாட் ஃபிக்ஸிங், செஷன் ஃபிக்ஸிங், ஆர்பிட்ரேட்டட் ஃபிக்ஸிங் அப்படின்ட்டு 4 ஃபிக்ஸிங் மூலியமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை ரொம்ப லாங்காக இழுத்துட்டு போய் அந்த மேட்சை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிபியை ரைஸ் பண்ணுவானுங்க, ஒரு ப்ரெஷரை ரைஸ் பண்ணுவானுங்க. இன்னும் சில மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் டார்கெட்டு, அந்த ஹையர் டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக ஜெயிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காமிச்சு நம்ம டீம் தாண்டா ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொண்டு வர பார்ப்பானுங்க. அதாவது சுத்தமாக சொன்னால் ஏமாத்துவானுங்க, மாயத்தை காட்டுவானுங்க. ஏற்கனவே அந்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இந்த டீமில் நீங்கள் இவ்வளோ ரன் எடுங்க, அந்த ரன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் வந்து அசால்ட்டாக சேஸ் பண்ணுற மாதிரி நீங்களே பவுலிங் போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு அதுமாரி ஏற்கனவே ஃபிக்ஸிங் பண்ணி வச்சுட்டு நம்மளை பயங்கரமாக முட்டாள்தனமாக்குவாங்க. முடியாத மேட்ச் அசால்ட்டாக தட்டி தூக்குறதும் இட்ஸ் $1 billion பியூட்டிஃபுல் பிஸ்னஸ். இந்த மேட்ச்ல ப்ராஃபிட் 25 crores. இந்த மேட்சோட ப்ராஃபிட் 25 crores சொல்கிறாங்க. ஆனால் ரியலாகவே IPL என்ன நடக்குது அப்படின்னா ஜெயிக்கிறவனுக்கு 25 கோடி ரூபா வரும், தோக்குறவனுக்கு 2500 கோடி ரூபா வரும். அப்போ அவன் மேட்ச்சில் ஜெயிக்கணும்னு நடப்பானா தோக்கணும்னு நடப்பானா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.